நீல சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா, இந்த வாரம் குக்கு வித் கோமாளில வந்து விசித்ரா அம்மா செஞ்சாங்க பாத்தீங்களா, பட்டர் சிக்கன் மசாலா. அதுதான் அது அவங்க எப்படி செஞ்சாங்கன்னு தெரியல. நான் என்னோட ஸ்டைல்ல எப்படி செய்வேன்றத நம்ம பார்க்கலாம். ரொம்ப ஈஸி தான் அது. வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம பட்டர் சிக்கன் செய்யறதுக்கு தேவையான பொருள் வந்து நான் வந்து ஒரு 6 தக்காளி எடுத்து வச்சிருக்கேன். மேலே இருக்கிற காம்பு எடுத்துட்டு இப்படி 4 நாளாக கட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி இது வதக்க தான் போகிறோம், அதனால நான் வதக்கிட்டு அரைக்க போகிறோம், அதனால அப்படி எடுத்து வச்சிருக்கேன். 6 தக்காளி எடுத்து வச்சிருக்கேன். 4 வெங்காயம் இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக நீட்டில் கட் பண்ணி வச்சிருக்கேன். 2 துண்டு இஞ்சி எடுத்து வச்சிருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகா, 6 பல்லு பூண்டு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 8 பல்லு முந்திரி எடுத்து வச்சிருக்கேன். இது தேவையான அளவு தயிர். நம்மளுக்கு தாளிக்கிறதுக்கு ஒரே ஒரு ஏலக்காய், கிராம்பு, பட்டை, இலை எல்லாமே ஒன்று ஒன்று தான், ரொம்ப லைட்டாக போதும். அப்புறம் வெறும் மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், உப்பு தேவையான அளவு, ஃப்ரெஷ் க்ரீம்னு கடையில் கேட்டால் கிடைக்கும். அது வந்து நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு, 3 துண்டு பட்டர் எடுத்து வச்சுருக்கேன். கஸ்தூரி மேத்தி வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். சிக்கன் வந்து 1/2 கிலோ எலும்பு இல்லாத சிக்கனாக வாங்கி நான் கழுவி மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோ தான் இப்போ நம்மளுக்கு வந்து சிக்கன் செய்கிறதுக்கு. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம முதல்ல சிக்கனுக்கு வந்து மசாலா போட்டுடலாம். மசாலா வந்து நான் ஒரே ஒரு ஸ்பூன் வந்து 2 ஸ்பூன், இந்த சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் வந்து வெறும் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அதே குட்டி ஸ்பூனில் 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம மசாலாக்குள்ளே போடும்போது அதிகமாகிடும். அப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கேன். தயிரும் சேர்த்துக்கலாம், லெமனும் சேர்த்துக்கலாம், நம்ம இஷ்டம் தான். இப்போ இது வந்து நம்ம நல்லா கிளறி பிசைஞ்சு ஊற வைக்கணும். இதை ஊற வச்சு நம்ம ஃப்ரீசரில் வைக்கலாம். ஃப்ரீசரில் வச்சோம்னா நல்லா சாஃப்டாக ஒரு கறி. எனக்கு எப்படி தெரியும்னா, நான் ஒரு நாள் கறி கடைக்காரர்கிட்ட கேட்டிருந்தேன். ஆனால் ஆன்லைனில் வாங்குற கறி மட்டும் நல்லா சாஃப்டாக இருக்குது, உங்ககிட்ட வாங்குறது வந்து டைரெக்டாக வெட்டி கொடுக்குறது வந்து ரஃப்பாக இருக்கே அப்படின்னு அவர் தான் சொல்லியிருந்தார். வந்து இந்த கறியை வந்து நம்ம எப்பவுமே ஃப்ரீசரில் வச்சுட்டு நீங்கள் ஒரு 1 ஹவர் பொறுத்து எடுத்து செய்யுங்கம்மா, சாஃப்டாகிடும் அப்படின்னாரு. சரி, அவர் சொன்னாரே நான் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஊற வச்சு ஃப்ரீசரில் வச்சு செஞ்சு பார்த்தேன். ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு, அதனால தான் சொல்கிறேன். இப்போ இது நல்லா நான் பிசைஞ்சிட்டு இது ஃப்ரீசரில் 1 மணி நேரம் ஊற வச்சுடலாம். நம்ம இப்போ நம்ம சிக்கன் ஊற வச்சுட்டோம், அது ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம மசாலாலாம் வதக்கிக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சுருக்கேன். கடாய் வச்சுட்டு நான் எடுத்து வச்சு இந்த 3 பீஸ் பட்டரில் 1 பீஸ் பட்டர் முதல்ல சேர்த்துக்கிறேன். இந்த தக்காளி வெங்காயத்தெல்லாம் அதிலேயே வதக்கிக்கலாம். வதக்கிட்டும் செய்யலாம் நம்ம, அப்புறம் வேக வச்சும் செய்யலாம். நம்ம குக்கரில் போட்டு ஒரு விசிலும் வச்சு செய்யலாம். இல்லை நீங்கள் சாதாரண பாத்திரத்துலேயே வேக வச்சுட்டு கூட ஆற வச்சு மிக்சியில் அரைச்சிக்கலாம். நான் வந்து பட்டர் போட்டு வதக்கிட்டு செஞ்சால் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும், அதனால நான் வதக்கிட்டு செய்யறேன். நம்ம விருப்பம் தான், எனக்கு பட்டர் வேண்டாம் அப்படின்னு வேக வச்சு செய்யணும்னா வேக வச்சு செஞ்சுக்கலாம். பட்டர் உருக்கிடுச்சு. இஞ்சி பூண்டெல்லாம் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். முந்திரி, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் அந்த பட்டருக்குள்ளே சேர்த்துக்கிறேன். சேர்த்து அது கூடயே வந்து வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன். பட்டர் போட்டு வதக்குனா நல்லா இருக்கும். நல்ல டேஸ்ட் வந்து ரொம்ப பெரிய ஹோட்டல்லேருந்து வாங்கிட்டு வந்து சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பட்டர் வேண்டாம் நான் எண்ணெயே போட்டு செய்யறதுனாலும் எண்ணெய் ஊற்றியும் வதக்கிக்கலாம், எல்லாமே நம்ம விருப்பம் தான். ஆனால் டேஸ்ட் மாறும், அவ்வளோதான். பட்டர் போட்டு செஞ்சோன்னா டேஸ்ட் நல்லா எக்ஸ்ட்ராவாக எடுத்து கொடுப்போம், அவ்வளோதான். இது அப்படியே வதங்கட்டும், கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வைக்கலாம். தொடர்ந்து பார்க்கலாம் வெங்காயத்தை. நீங்கள் பாருங்கள் கொஞ்சம் வதங்கிருக்கு பாருங்கள், ஃபுல்லாகவே வதங்கல, கொஞ்சமாக தான் வதங்கிருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சு இந்த தக்காளியும் அதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த தக்காளி வெங்காயத்துக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் நான். சேர்த்து இதையும் ஒரு கிளறிட்டு இதையும் மூடி போட்டு ஃபுல்லாக ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கலாம். நல்லா வதக்கி வந்துடும் குழன்னு. மூடி போட்டுங்க. ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கலாம். பார்க்கலாம் நம்ம இப்போ. இது பாருங்கள், நம்ம போட்ட தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் கூட இப்படி நசுக்கி விட்டுக்கலாம். நம்ம வதக்கிறதுல தான் நல்லாயிருக்கும் இது டேஸ்ட்டு. பட்டரில் நல்லா வதங்கும் போது அந்த சாப்பிடும் போது யாருன்னா வரும்போது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நம்ம சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கு, பரோட்டாக்கு இந்த மாதிரி சைட் டிஷ் வச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அப்புறம் நம்ம வந்து புலாவ்லாம் பண்ணுறோம் பார்த்தீங்களா, ஒயிட் புலாவ் பண்ணும் போது, இந்த நெய் ரைஸு இதுக்கெல்லாம் வந்து புதினா சாதம் அதுக்கெல்லாம் கூட இதை சைட் டிஷ்ஷாக பண்ணி சாப்பிடலாம், சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இது நல்லா வதங்கிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். தக்காளி வெங்காயம்லாம் நம்ம வதக்குனது நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்து இதெல்லாம் அரைச்சிக்கலாம். நம்ம
நல்லா மழை அரைச்சி எடுத்துட்டேன். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இதை ஓரம் வச்சுடலாம். அடுத்து நம்ம சிக்கன் பொரிச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம எடுத்து வச்ச இந்த சிக்கன் வந்து 1 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ நான் ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சுருக்கேன். நம்ம வதக்கணும் பார்த்தீங்கன்னா அதே கடாய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் வேறு கடாய் எதுவும் யூஸ் பண்ணலை. எடுத்து வச்ச இந்த பட்டரில் ஒரு துண்டு பட்டர் அதில் சேர்த்துக்கிறேன். நான் பட்டர் கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும். நம்ம போட்ட பட்டர் மெல்ட் ஆகிடுச்சு. நீங்கள் பட்டருக்கு பதில் எண்ணெயும் சேர்த்துக்கலாம், இல்லை கொஞ்சம் பட்டர் போட்டு கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு பீஸ் பட்டர் தான், நான் கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எண்ணெய் போட்டு எண்ணெயில் பொரிச்சும் எடுத்துக்கலாம். அதனால தான் சொல்கிறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலா போட்ட சிக்கன் எல்லாத்தையும் இதுக்குள்ளே எல்லாத்தையுமே நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து அப்படியே மூடி போட்டு விட்டுடலாம். நல்லா ஜம்மு வந்துடும். இப்போ இது அவ்வளோதான். இது முதல்ல இந்த பக்கம் நல்லா செவரட்டும். 2 பக்கமும் அந்த பக்கம் செவந்ததுக்கப்புறம் அந்த பக்கம் திருப்பிக்கலாம். கொஞ்சம் நேரம் மூடி போட்டு விட்டுறேன். இப்போ நம்ம சிக்கன் போட்டு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. அந்த பக்கம் திருப்பிக்கலாம். நீங்கள் பாருங்கள், அதில் இருந்த தண்ணியெல்லாம் வடிஞ்சிருக்கு நல்லா. இப்போ வந்து அப்படியே ஆப்போசிட்டில் திருப்பி விட்டுக்கலாம். அந்த பக்கமும் திருப்பி விட்டுட்டு அந்த பக்கமும் 2 நிமிஷம் குக் பண்ணிக்கிட்டா போதும். ரொம்ப ஓவர் குக் பண்ண வேண்டாம். நம்ம தயிரில் ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் நல்லா சாஃப்டாகவே ஆகிடும் கறி. அப்புறம் நம்ம மறுபடியும் கிரேவிக்குள்ளே போட்டு கொதிக்க வைக்கும் போது மறுபடியும் இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்துடும். அதில் இதில் 2 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். இப்போ மறுபடியும் இதை மூடி போட்டு விட்டுறேன். இந்த தண்ணி சுருட்டு 2 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். இப்போது நம்ம 2வது சைடை திருப்பி விட்டுல. அதுவும் பாருங்கள், இங்கே பாருங்கள், சூப்பராக ஜம்மு. நம்ம அந்த தயிரில் இருந்த தண்ணிலாம் வடிஞ்சதில் அதெல்லாம் நல்லா ஆயிடுச்சு. கறி பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக இங்கே பாருங்கள். நமக்கு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா. அவ்வளோதான். நம்ம இதை ஆஃப் பண்ணிக்கலாம். நான் சிக்கனை எடுத்துட்டேன். அதே கடாயிலே இன்னொரு பீஸ் பட்டர் இருந்தது பார்த்தீங்களா, அதையும் சேர்த்துக்கிறேன். இந்த பட்டர் கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும். இப்போ நம்ம போட்ட பட்டர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. எடுத்து வச்சு இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து கொஞ்சம் நல்லா அதை செவரட்டும். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் வந்து பட்டருக்குள்ளே இறங்கி நம்ம அந்த மசாலாலாம் நல்லா இறங்கி வாசனையாக வரும். இதுவும் வந்து ஆப்ஷன் தான். நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம். எனக்கு இது வேண்டாம், நான் அப்படியே பிளைனாக செய்கிறேன்னா நீங்கள் பிளைனாக கூட செஞ்சுக்கலாம். இப்போ இது மேலேயே வந்து நான் வெறும் மிளகாத்தூள் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, வீட்டில் அரைச்சது, அதே தான் வெறும் மிளகாத்தூள். இதை வந்து ஒரு 1.5 ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன், சின்ன ஸ்பூனில். இதை வந்து பட்டருக்குள்ளே சேர்த்து வதக்கிக்கோங்க. அப்போ தான் வந்து மேலே வந்து நல்லா ரெட் கலரில் மிதக்கி வரும். இந்த பட்டரில் குழம்பு மேலே நல்லா மிதக்கிக்கிட்டு கலர்ஃபுல்லாக தெரியும் பார்க்கறதுக்கு. நான் எண்ணெயே யூஸ் பண்ணலை, அந்த 3 துண்டு பட்டர்லேயே தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, தக்காளி, வெங்காயம் எல்லாம் வதக்குனது, அதை வந்து இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நான் மிக்சியும் அலசி ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி அதில் ஊற்றிக்கிறேன். பாருங்க, நான் அலசிட்டேன் மிக்சியும் இதில் ஊற்றிக்கிறேன். அதையும் உப்பெல்லாம் இதிலே சேர்த்துட்டோம். நம்ம காரம் சேர்த்துட்டோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வதக்கிட்டோம். அதனால எதுவுமே நம்ம சேர்க்க வேண்டாம். இதில் போட்டு இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம், ரொம்ப திக்காக இருக்குது. அவ்வளோதான். இது நல்லா கொதிக்கிட்டோம். கொஞ்சம் நேரம் நம்ம வதக்கிட்டோம் தக்காளி, வெங்காயம், அதனால பச்சை வாசனைலாம் இருக்காது. இன்னும் கொஞ்சம் நேரம் அதை கொதிக்க வச்சு அந்த பட்டர் வாசனை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் வாசனை அதெல்லாம் அதுக்குள்ளே நல்லா ஃப்ளேவர்லாம் இறங்கி வரட்டும். மூடி போட்டுறேன். இப்போ இது நல்லா கொதிக்குது. சைடில் அனல் வருது பாருங்க, எவ்வளோ சூப்பராக கொதிக்குது பாருங்க. கலர்ஃபுல்லாக. ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கிறேன், வெளியெல்லாம் தெரிக்கும் பாருங்க. பச்சை வாசனை போய் நல்லா கொதிச்சு கொஞ்சம் திக்காவும் ஆயிருக்கு பார்த்தீங்களா, ஜம்முன்னு. இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா சிக்கனை, அதை அதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த சிக்கனுக்குள்ளே வந்து அந்த பட்டர் மசாலா இறங்கணும், மசாலாக்குள்ளே சிக்கன் வாசனை இறங்கணும். அதனால் 2ம் நல்லா சேர்ந்தா போல் கொதிச்சு இன்னொரு வாட்டி நம்ம எடுக்கலாம். இன்னொரு 2 நிமிஷம் கொதிக்கிட்டோம். இந்த சிக்கனை போட்டிருக்கோம் இல்லையா, இதை அப்படியே மறுபடியும் மூடி போட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிட்டோம் மறுபடியும். இப்போ சிக்கனும் 2 நிமிஷம் போட்டு கொதிச்சிச்சிங்க பார்த்தீங்களா. நம்ம போட்ட பட்டர் நல்லா மேலே எவ்வளோ சூப்பராக மிதக்கிட்டு வந்துருச்சு. இப்போ வந்து இது மேலே வந்து நான் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்க்குறேன். நான் ஏன் மேலே சேர்க்குறேன்னா அப்போ தான் அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும். அப்புறம் ஒரு ஸ்பூன் சர்க்கரை சேர்க்குறேன். சர்க்கரை வந்து உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேண்டாம்னா விட்டுருங்க. சர்க்கரை போட்டால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டு. பிடிக்காதவங்க விட்டுருங்க. எனக்கு இது பிடிக்கும், நான் சேர்த்து செஞ்சு கொடுக்குறேன். சரிங்களா, உங்களுக்கு பிடிக்கலன்னா விட்டுருங்க. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக வந்துச்சு. ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ வந்து எடுத்து வச்சுருந்தா கஸ்தூரி மேத்தியை மேலே சேர்த்துக்கிறேன். சேர்த்து இப்போ அந்த ஃப்ளேவரும் எல்லாமே சேர்ந்து ஒன்று போல் வரும். இப்போ நான் போட்டு இதெல்லாம் போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. சும்மா ஒரு கிளறு மட்டும் கிளறிக்கலாம், அவ்வளோதான், போதும். பாருங்க, நம்ம போட்டதெல்லாம் கலந்து மறுபடியும் ஒரு கொதி வந்துருச்சு. ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம், ஏன்னா கஸ்தூரி மேத்தியில் இருக்கிற கசப்பு வந்து அதில் இறங்கிடும். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்ச ஃப்ரெஷ் க்ரீம் இதில் சேர்த்து ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பன்னீர் சிக்கன் மசாலா, பட்டர் சிக்கன் மசாலா, சாரிப்பா. அவ்வளோதான்,
செம சூப்பரா, செம ஈஸியா, செம வாசனையா, அட்டகாசமா நம்ம வந்து பட்டர் சிக்கன் மசாலா செஞ்சாச்சு. இதே மாதிரி எல்லாரும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.